நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உடம்புல ஆனந்த உடல்னு சொன்னோம். அதாவது சூரியனுக்கு தான் அந்த ஆனந்த உடலுக்கு பொறுப்பேற்கிறார். அதுக்கு பேர் ஆனந்த உடல். அதுதான் ஆத்மா, ஆத்ம சரீரம் அப்படின்னு பேர். இந்த ஆத்ம உடல், ஆத்ம உடல்னா ஆத்மா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேயர். அந்த ஆத்மா அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆத்மா அதாவது ஒரு லேயர், அது ஒரு உடல். அதுதான். அதுக்கு அடுத்ததுதான் விஞ்ஞான உடல், அதுக்கு அடுத்ததுதான் மன உடல், அதுக்கு அடுத்ததுதான் காற்று உடல், அதுக்கு அடுத்தது ஸ்தூல உடல். இப்படிதான் இருக்குங்க. அதான் உண்மை. இப்போ இந்த ஆத்ம உடல் எதனால பாதிப்படையுது அப்படின்னா, ஜாதகத்துல ராகுவால தான் பெரும்பகுதி பாதிப்படையுது. சூரியன் ராகு சேர்க்கை, நெருங்கிய டிகிரியில சூரியன் ராகு சேர்க்கையில சிம்மத்துல ராகு சனியோடு கூடி இருப்பது. இந்த சூரியன் ராகு சேர்க்கை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதட்டம், ஆத்மா பதட்டம் அடையுது. நம்ம ஒரு கார் இருள ஒரு விகாரமான உருவத்தை கண்டா நம்ம எப்படி பயப்படுவோம், அந்த மாதிரி இந்த சூரியன் பயப்படக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இந்த சூரியன் ராகு அப்படின்னு சேரும் பொழுது, சூரியனோடு ராகு நெருங்கிய டிகிரியில இருக்கு அப்படின்னா, இந்த ஆத்ம உடல் பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தால பல பிரச்சனைகள் கொடுக்கும். உடல்ல வரக்கூடிய ஒவ்வாமை அப்படிங்கிற அனைத்துக்கும் அதுதான் காரணம் ஆச்சுங்களா. ஒவ்வாமை அனைத்துக்கும் அதுதான் காரணம். அலர்ஜி எல்லாமே அதுதான் காரணம். இது எங்கிருந்து நோய் வருதுன்னே தெரியாது, எங்கிருந்து நோய் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. சில பேருக்கு பதட்டம், அதனால சுகர் ஏறுறது இறங்குறது, என்ன சொல்றது, ப்ரெஷர் ஏறுறது இறங்குறது, ஹை ப்ரெஷர் ஆகுறது, இல்லை ப்ரெஷர் லோ ஆயிடுறது, எதை கேட்டாலும் பதட்டம், ஒரு நடுக்கம், மனம் நடுக்கம், ஒரு ஆள் மனம் நடுக்கம், ஒரு இதெல்லாம் சந்திரன் ராகு கூட சில சமயம் ஏற்படும். ஆனா சந்திரன் ராகுவோட சூரியன் ராகுக்கு பவர் அதிகம். இந்த ஆனந்த உடல் பாதிக்கப்படும். இப்ப இவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கிறது, இவங்களுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் தான் இவங்களை சரியான நிலைக்கு கொண்டு போகும். மெடிடேஷன். இந்த தியானம் கரெக்டா செய்யணும். தியானம் ஒரு மிகப்பெருந்த உயர்ந்த நிலை. அப்போ அந்த தியானம் இவங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகும். அதே மாதிரி ஆதித்ய கிருதி ஸ்லோகம், லலிதா சகஸ்ரநாமம் போன்ற மந்திர ஒலிகளை வீட்டுல ஒலிக்கிட்டுட்டே இருக்கணும். இந்த மந்திரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த மந்திர ஒலி வீட்டுல கேட்டுட்டே இருந்ததுன்னா அந்த மனோபலம் ஏற்படும், அந்த ஆனந்த உடல்ல பலம் ஏற்படும் ஆச்சுங்களா. அந்த ஆத்ம உடல் பலம் கொடுக்கும். சூரிய வழிபாடு, சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யறது, இதெல்லாம் அந்த ஆத்ம பலம் அப்படிங்கிறது கொடுக்கும். சிவ வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா. ஒரு தீபத்தை வச்சு அந்த தீபத்தை உற்று நோக்கி அப்படியே தியானம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அப்படியே தியானம். இது ஆத்ம பலத்தை கொடுக்கும்.